மன்னார் மடுமாதா சிறிய குறுமடத்தின் வந்து பாருங்கள் இறை அழைத்தல் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. மடுமாதா தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலையகத்தில் டயான். மன்னார் மறைமாவட்டத்தின் இதயமாக திகழும் மடுமாதா சிறிய குறுமடத்தில் இம்மாதம் கார்த்திகை 14, 15, 16 தேதிகளில் வந்து பாருங்கள் இறை அழைத்தல் முகாம் நடைபெற்றது. முழு மறை மாவட்டத்துக்குமான இறை அழைத்தலை இந்த ஜூபிலி ஆண்டில் ஊக்குவிக்கும் முகமாக நடைபெற்ற இந்த முகாமில் 120க்கும் அதிகமான மாணவர்கள் 17க்கும் அதிகமான பங்குகளில் இருந்து வந்து பங்கு பெற்றிருந்தனர். குறுமட அதிபர் அருட்பணி நெவின்ஸ் யோகராசா பீரிஸ் மற்றும் உதவி அதிபர் அருட்பணி ஊது ஜதுஸ்ராஜ் அடிகளாரோடு ஏனைய சிறிய குறுமட மாணவர்களின் பங்கேற்போடு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணியளவில் வரவு பதிவாக்கத்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகியது. வருகை தந்த அனைத்து மாணவர்களும் இந்த 3 நாட்களும் திருப்பலி, ஆன்மீக உரைகள், குழு பகிர்வுகள், அனுபவ பகிர்வுகள், கேள்வி பதில் அரங்கம் மற்றும் திருவிவிலிய வாசிப்புகள் போன்றவற்றில் பங்கு பற்றியிருந்தனர். குறிப்பாக அருட்பணி ரூபன் பெர்னாண்டோ, அருட்பணி ரஞ்சன் செவியர், குறுமட அதிபர் அருட்பணி நெவின்ஸ் யோகராசா பீரிஸ் அடிகளார்கள் தமது ஆன்மீக சிந்தனைகளை வழங்கியதோடு குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரும் தமது ஆன்மீக நெறிப்படுத்தலை வழங்கியதோடு பொதுநிலை பணியாளர்களான திரு செபஸ்தியாம்பிள்ளை மற்றும் திரு ஜெயக்குமார் அவர்களும் தமது ஆன்மீகத்துடன் கூடிய அனுபவங்களையும் இதில் பகிர்ந்து கொண்டனர். இவற்றுடன் கலை நிகழ்வுகள், விளையாட்டுகள் ஆகியனவும் மாணவர்களிடையே உறவுகளை கட்டியெழுப்ப உதவின. குறிப்பாக ஆயர் ராஜப்பு ஜோசப் இல்லம், அருட்பணி அமிதப்பர் இல்லம், அருட்பணி அவுலின் ராஜப்பு இல்லம் மற்றும் அருட்பணி ஜொனார்தன் இல்லம் என 4 இல்லங்களாக பிரிக்கப்பட்டு பேடிப்பந்து, தலைகீழ் நீர் பரிமாற்றம், சாக்கோட்டம், கிளை பிடுங்குதல், பனுசு உண்ணுதல், தலைச்சுற்றுக்கோல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளிலும் அனைத்து சிறுவர்களும் பங்கு பற்றி மகிழ்ந்திருந்தனர். அத்துடன் மாலை வேளை தீபாசறை நிகழ்வில் பங்கு ரீதியிலாக தத்தமது கலை திறமைகளையும் ஆடல், பாடல், விகடகவி, நாடகங்கள் வாயிலாக வெளிக்கொணர்ந்தனர். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை தொடர்ந்து நடைபெற்ற ஆன்மீக அனுபவ பகிர்வுகளோடு இந்த அழைத்தல் முகாம் குறுமட அதிபரின் இறைவேண்டலுடனும் இறுதி ஆசீர்வாதத்துடனும் இனிதே நிறைவு பெற்றது. இதன் மூலம் கலந்து கொண்ட அனைவரும் தமது வாழ்வில் குருக்களாக, துறவிகளாக, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழும் இறை அழைத்தலை உணர வழிகாட்டப்பட்டனர்.